அஜந்தாவின் ரகசியம். இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் சிவகாமி மான்குட்டியை கூட்டிட்டு தாமரகுளத்துக்கு போனதுக்கப்புறம் ஆயனர் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஆயனர் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுன்னு சொன்னார். ஐயா, நாவுக்கரசரோட மடத்தில் சேர்ந்து படிக்கலான்னு வந்தேன். சிற்பக்கலை கற்றுக்கவும் ஆசை இருக்குது. உங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கணும்னு மாமா சொல்லி அனுப்புனாருன்னு சொன்னான். என்னோட நண்பனுக்காக நான் எதுனாலும் செய்ய தயாராக இருக்கேன். நாவுக்கரசர் மடத்தில் நானே உன்னை போய் சேர்த்து விடுறேன். உன்னை சக்கரவர்த்திக்கிட்டேயும் கூட்டிகிட்டு போகணும். நீ தான் எங்களை காப்பாற்றணுன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மட்டும் வேணான்னு பிக்ஷு குறுக்கிட்டாரு. ஏன் அடிகளேன்னு ஆயனர் கேட்டார். காஞ்சி சக்கரவர்த்தியோட சிறையிலேருந்து தப்பிச்சவங்களுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே, மரண தண்டனை தானே. அதை எதுக்கு இப்போ கேட்குறீங்க? இவன் சக்கரவர்த்தி கிட்ட போனால் அந்த தண்டனை தான் கிடைக்கும். சிவசிவா, என்ன சொல்கிறீங்க? இவன் சிறையில் இருந்தானா? உங்களை காப்பாற்றின அன்னைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தான். அப்போ காவலர்கள் இவனை சந்தேகப்பட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரியே இவன் தப்பிச்சிட்டான். எப்படி தப்பிச்சான்? கூரையை பிச்சுட்டு வெளியில் வந்துட்டான். என் நண்பரோட மருமகன் லேசப்பட்டவன் இல்லை போல. அதனால் ஒன்றும் இல்லை அடிகளே. நான் இவனை சக்கரவர்த்தி கிட்ட கூட்டிகிட்டு போய் மன்னிக்க சொல்லி கேட்குறேன். இவன் தான் எங்களை காப்பாற்றினவன்னு தெரிஞ்சா அரசர் கண்டிப்பாக மன்னிப்பார். உங்களுக்காக கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் இவன் உடனே போர்க்களம் போகிற மாதிரி வருமே. பல்லவ ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் படை திரட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. அவனுக்கு போர்க்களத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இவனோட அம்மா உன்னை சபிப்பா. அது மட்டுமா, உங்களோட அக்கா மாதிரி இன்னொரு பொண்ணும் கன்னி பெண்ணா காலத்தை ஓட்ட வேண்டியது வரும்னு சொன்னார். இதை கேட்டதும் ஆயனருக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. சிவகாமியைத்தான் புத்த பிக்ஷு சொல்கிறாரோன்னு தோணுச்சு. ஒருவேளை அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? இவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தனால தான் சிவகாமி 3 நாளாக ஒரு மாறி இருக்காளோ? அப்படி இருந்தாலும் நல்லது தான். எப்படியும் சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அது நம்ம நண்பரோட மருமகனுக்கு கொடுத்து அவனை நம்ம சீடனாக்கிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே பரஞ்சோதியை பார்த்தாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நாகநந்தி. ஆயனரே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பரஞ்சோதியோட மாமா பொண்ணு இவனுக்காகவே திருவெண்காட்டில் பிறந்து வளர்ந்து காத்துட்டு இருக்கா. இவருக்கு எப்படி ஏன் மனசில் நினச்சது தெரிஞ்சதுன்னு புத்த பிக்ஷுவை ஆயனர் பார்த்தாரு. அப்போ புத்த பிக்ஷு, பரஞ்சோதியை இப்போ நாவுக்கரசர் மடத்தில் சேர்க்குறதும் நல்லதல்ல. போர் வரனால நாவுக்கரசர் இப்போதைக்கு மடத்துக்கு வர மாட்டார். அவரை சோழ நாட்டுக்கு ஸ்தல யாத்திரை போக சொல்லி அரசரை அனுப்பி வச்சுட்டாராம். அடிகளே, உங்களுக்கு எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சிருக்கே, எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு ஆச்சரியமாக சொன்னார் ஆயனர். நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கீங்க, நான் ஊரெல்லாம் சுற்றுறேன், அதான் காரணம்னு சொன்னார். ஆயனர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, தம்பி, இங்கே இவ்வளோ குழப்பமாக இருக்கே, உன்னோட முடிவு என்னன்னு கேட்டார். ஐயா, கல்வி கற்றுக்கிட்டு ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எதுவுமே கற்றுக்காமல் போக எனக்கு விருப்பம் இல்லை. உங்ககிட்டயே கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்க ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை உங்களோட சீடனாக ஏற்றுக்கணும்னு சொன்னான். ஆயனர் ரொம்ப சந்தோஷமா, நீ இங்கேயே இருந்து என்கிட்ட சிற்பக்கலை கற்றுக்கோன்னு சொன்னார். குரு தட்சணை என்ன? அதை முன்னாடியே வாங்கிக்கணும் ஆயனரேன்னு புத்த பிக்ஷு சொன்னார். அதை கேட்டு ஆயனர் லேசாக சிரிச்சார். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாகத்தான் சொல்கிறேன். பரஞ்சோதி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குரு தட்சணை அஜந்தா ரகசியம்தான்னு பிக்ஷு சொல்லி முடிச்சாரோ இல்லையோ, ஆயனரோட முகத்தில் ஒரு ஆவலையும் பரபரப்பையும் பார்க்கணுமே. அடிகளே, இவனுக்கும் அஜந்தா சித்திர ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவன் என்ன பண்ண முடியும்? நாகார்ஜுனா மலையில் இருக்க புத்த விகாரத்துக்கு அந்த ரகசியம் வந்திருக்கு. யாராவது அனுப்பி அதை வாங்கிட்டு வர சொல்லணும். உன்னோட இந்த புது சீடன் தான் அந்த காரியத்துக்கு சரியான ஆள். நாகார்ஜுனா மலையா? அது கிருஷ்ணா நதிக்கிட்டலாம் இருக்குது. நடுவில் நிறைய அபாயம் வருமே. எவ்வளோ அபாயம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி போயிட்டு வர வீரனால தான் பரஞ்சோதியை சொன்னேன். இவன் யானை மேலே வேலெறிஞ்சதை பார்த்தீங்கல்ல? ஆனால் ரொம்ப தூரம் இருக்கே, எப்படி இவனால் நடந்து போயிட்டு வர முடியும்? நடந்து போக முடியாது. ஒரு நல்ல குதிரை இவனுக்கு வாங்கி தரணும். குதிரை மட்டும் இருந்துச்சுன்னா ஒரே மாதத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். ஆயனர் ரொம்ப ஆவலோட பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, நீ போயிட்டு வரையா? உன்னால் முடியுமான்னு கேட்டார். பரஞ்சோதி பேய்ந்த முழிச்சுக்கிட்டு, உங்களோட கட்டளை எதுனாலும் பண்ணுறேன் ஐயா, ஆனால் எங்கே போகணும் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொன்னான். அப்போது சன்னியாசி பரஞ்சோதியை பார்த்து, இதை கேளு தம்பி, வடக்கு திசையில் ரொம்ப தூரத்தில் கோதாவரி நதிக்கும் அந்த பக்கம் அஜந்தான்னு ஒரு மலை இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மலையை குடைஞ்சு புத்த விகாரம் செஞ்சு அதில் புத்த பகவானோட வாழ்க்கையையும் அவரோட அவதாரங்கள் பற்றியும் அழகான பெயிண்டிங்ஸாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் அழியாமல் புதுசு மாதிரியே இருக்குது. அதை வரைஞ்சவங்களோட சந்ததிகளும் இன்னும் அங்கே தான் இருக்காங்க.
1000 வருஷம் ஆனாலும் அழியாமல் இருக்க மாதிரி கலர்ஸை எப்படி வச்சுக்கிறதுன்ற ரகசியம் அவங்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சி தரணும்னு ஆயனர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். அங்கே இருக்கிற ஒருவர் எனக்கு தெரியும். இப்போ அவர் நாகார்ஜுனா மலையில் இருக்க புத்த விஹாரத்தில் இருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. நீ போனால் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வரலான்னு சொல்லி முடித்தார். பிக்ஷு சொல்லிட்டு இருக்கும்போதே பரஞ்சோதிக்கு ரொம்ப குதூகலமாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஜாதி குதிரையில் ஏறி ரொம்ப தூரம் போகணும்னு அவன் நினைக்கும் போதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் ஆயனர் சிற்பிக்காக போகிறது அவனுக்கு பெருமையாகவும் இருந்துச்சு. ஐயா, உங்களோட விருப்பம் என்னவோ அதே மாதிரி நடந்துக்கணும்னு மாமா சொல்லி அனுப்பியிருக்காரு. நீங்கள் போக சொன்னால் நான் போயிட்டு வரேன்னு சொன்னான். ஆயனரே, வாதாபியோட படை காஞ்சிக்குள்ளே வரதுக்குள்ளே போயிட்டு வந்தால் நல்லது. நம்மக்கிட்ட டைம் இல்லை. குதிரைக்கு என்ன பண்ணலாம்? அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சக்கரவர்த்தி கிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன். அஜந்தா பெயிண்டிங்ஸ் ரகசியத்தை தெரிஞ்சுக்க எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதே ஆசை சக்கரவர்த்திக்கும் இருக்குது. அப்படின்னா சக்கரவர்த்தியோட பிரயாண அனுமதி லட்சணையும் வாங்கிருங்க. யுத்தம் வரனால போகிற வழியில் ஏதாச்சும் இடைஞ்சல் வரலாம். உண்மைதான், லட்சணையும் சேர்த்தே வாங்கிடுறேன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே தூரத்தில் பேரிகை முழக்கமும் சங்கு சத்தமும் கேட்டுச்சு. அப்போ ஆயனர், அடிகளே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சக்கரவர்த்தியே வராருன்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். ஆமாம் ஆயனரே, நல்ல சகுனம்தான். ஆனால் நானும் பரஞ்சோதியும் இங்கே இருக்கிறத பார்த்தா எல்லாம் கெட்டு போயிடும். இப்போதைக்கு நாங்கள் புத்த பகவானை சரணடைகிறோம்னு சொல்லிட்டு பிக்ஷு பரஞ்சோதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் 2 பேரும் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அரசருக்கு அவங்க இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு ஆயனருக்கு வேற பயம். ஆனால் அதை பற்றி யோசிக்கலாம் டைம் இல்லை. குதிரைகளோட காலடி சத்தம் பக்கத்தில் கேட்டுச்சு. அதனால் ஆயனர் அரசரை வரவேற்கிறதுக்காக வாசலுக்கு போயிட்டாரு. சக்கரவர்த்தியும் குமார சக்கரவர்த்தியும் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த சிவகாமிக்கு புத்தர் சிலைக்கு பின்னாடி இருந்து வந்த பிக்ஷுவையும் பரஞ்சோதியும் பார்த்து வியப்பாக இருந்துச்சுன்னு சொன்னோம்ல. ஆனால் ஆயனருக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனாலும் சிவகாமியை விட ஆயனர் தான் ரொம்ப பரபரப்பாக இருந்தார். அடிகளே, நல்ல வேலை, எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சோம். புத்த பகவானை சரணடைஞ்சவங்களுக்கு ஆபத்தே கிடையாது. நீங்கள் சக்கரவர்த்தி கிட்ட குதிரையை கேட்க மறந்துட்டீங்களே. மறக்கல அடிகளே, இந்த இடத்துக்கு வந்ததும் சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தை என்ன கதிகலங்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் குதிரை பற்றி கேட்க எனக்கு தோணலை. சக்கரவர்த்தி ராஜாங்க துரோகத்துக்காக உன்னை தண்டிக்க போகிறதா சொன்னப்போ எனக்கே ஒரு செகண்ட் தூக்குவாரி போட்டுருச்சுன்னு சொன்னார். அப்போ சிவகாமி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு புத்த பிக்ஷு ஆயனர்கிட்ட, சிவகாமி கிட்ட நீங்கள் எல்லா விஷயமும் சொல்லணும். அவ எங்களை ஏதோ பேயோ இல்லை பிசாசோன்னு நினைக்கிறா போலன்னு சொன்னார். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.